ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்குது. தமிழக அரசு அதெல்லாம் செய்யணும். மாநிலத்தில் இப்போ தான் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க. 10ஆம் பொதுவா எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு கூட சொல்லாமல் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், பீகாருக்கு அடுத்தது தேர்தல் வர இருக்கின்றது. 5 மாநில தேர்தல் வர இருக்கின்றது. இனி அந்த தேர்தல் காலம் வரும்போது இந்த மாதிரியான பல விதமான அறிவிப்புகளை நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். அறிவிப்பாக இருந்துவிடக்கூடாது. அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதத்தில் அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றைக்குமே அதுக்கு தயாராக இருக்கிறார். பள்ளிகள் திறப்பு தள்ளி போக வாய்ப்பு இருக்கா? கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் 104 டிகிரி வந்துருச்சு பார்த்தோம் நாங்கள். அதில் அந்த நேரத்தில் அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணுங்கள். இப்போதைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தன்மையை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது அதுக்கு தகுந்தப்ப அது முடிவெடுக்கப்படும். யாருமே தனியார் பள்ளிகள் வாங்கக்கூடாது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் நான் பேசும்போது சொல்லியிருக்கேன். 2009 வந்து இந்த கட்டணத்துக்கான நிர்ணயம் செய்கின்ற ஒரு ஆணையமே நம்ம வச்சுருக்கிறோம், ஒரு முன்னாள் நீதியரசர் தலைமையில். அதனால் அந்த நீதியரசர் தலைமையில் இருக்க அந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் நிர்ணயிக்கிறதை காட்டிலும் எந்த பள்ளிக்கூடமாவது தனியார் பள்ளிக்கூடம் அதிகமாக வாங்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை தான் மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன்.